அப்படி நாகை மாவட்டம் போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்ப்பா. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் 1.5 மாதமாச்சு. ஆள் மாறிடுச்சா? இன்னும் மாறல இல்லையா? இப்போ நீ தான் இருக்கியா? ஆள் மாறி இருக்குதா மாறலையா? கோயிலில் தான் கேட்குறேன். அதுதான் கேட்டேன். 1.5 மாதம் ஆச்சு, மாற்றியாச்சு. இப்போ நீ உனக்கு அங்கே வேலை இருக்கா இல்லையா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் எப்போ போல் வரலாம், அப்படி தானே? அதனால் புதுசாக அங்கே ஒரு பிரச்சனை உருவாச்சுன்னா என்ன பண்ணுறது? சைலண்ட்னு பார்ப்பையே பார்க்க மாட்டியா? கூப்பிடுவானுங்களா? கூப்பிட மாட்டானா? கூப்பிடுவான்ல. பிரச்சனை மறுபடியும் வரும். அவன் மாறுறதுக்குள்ளே புதுசாக ஒன்று உருவாகும். உனக்கு விருப்பம்னா போய் பாரு, இல்லாட்டி விட்டுரு. சரியா? ஆனால் பிரச்சனை உருவாகும். அதில் எதுவும் நீ முன்னாடி போயிட வேணாம். சரியா? உனக்கு விருப்பம் இருந்தால் நீ போகலாம், இல்லாட்டி விட்டுடலாம். உருவாகம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அவன் நிர்வாகம் எப்படி இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? கலந்துக்கல. அதனால் புதுசாக சரியில்லை. அதனால் மறுபடியும் வரும். முன்னாடி இருந்த தலைவரை கேளு அப்படிங்கிற சூழ்நிலையில் அமையும். எதுவாக இருந்தாலும் பேச்சில் நிதானமாக மட்டும் இருக்கு. நான் கருப்பசாமி, நான் கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இப்போ 1.5 மாதம் ஆச்சா? அதே போல் நான் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துட்றேன். அதே மாதிரி பிள்ளையோட வாழ்க்கைக்கு வர்ற அமாவாசை அன்னைக்கு முடிவு பண்ணியாச்சு அப்படிங்கிறான் என் சகோதரன். அதனால் அமாவாசை அன்னைக்கு நான் என்னோடய பூஜை ஆகும்போது எனக்கு நீ இங்கே இருக்கணும். சரியா? எனக்கு ஒரு மாலையும் எனக்கு பாட்டலும் அன்னைக்கு மாதிரியே ஒரு பறவையும் வேணும். தவறாமல் வர அமாவாசைக்கு கொண்டாந்து கொடுத்துரு. அன்னைக்கு இங்கேருந்து நீ போகிறதுக்குள்ளேயே உனக்கு தகவல் வந்துடும். சரியா? இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயே உனக்கு தகவல் கருப்பு உனக்கு உருவாக்கினா போதும்ல. உன்னோட மகனுக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்னை பார்க்க சொல். சரியா? நான் தான் வர வச்சுறேன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நிரந்தரமாக வரணும், அப்படி தானே? அதே மாதிரி மருத்துவத்துக்கு போகிறதுக்கு நிரந்தரமாக சப்போர்ட் பண்ணணும், அப்படி தானே? உன் மருமக வந்தால் டாக்டர் பார்க்க மாட்டான்ல. அதனால் கருப்பசாமி உனக்கு பேரனுக்கு நல்லபடியாக மருத்துவ செலவு பார்க்குறதுக்கு நீயே போய் பார்த்துட்டு வந்துட்டு உன் மங்கிட்ட ஒப்படைச்சா போதுமில்ல. நான் கருப்பசாமி உனக்கு அதையும் ஒப்படைச்சி கொடுத்துட்றேன். இதை மட்டும் சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு வழியில் உள்ளுக்கு கொடுக்க முடிஞ்சால் கொடுக்க சொல்லிடு. இதை சுற்றி போட்டுரு. நான் கருப்பசாமி கூடவே இருக்கம்போ ஒரு அமாவாசைன்னு உனக்கு நான் சொல்லிடுறேன். சரியா? அதை கொடுத்தா நீ உடனே போகணும். நீ இப்போ போக முடியுமா? உடனே அங்கே போவியா? சரி, அதை மடித்து வச்சுட்டு வா. அமாவாசைக்கு போயிடல. இப்போ நான் இன்றைக்கி கொடுத்தா 3 நாளில் கோயம்புத்தூர் போகணும். போக முடியுமா? அமாவாசைக்கு போயிடலாம்ல. அப்போ அமாவாசை அன்றைக்கி வாங்கிடலாம். கூடவே வரம்போ. நான் தான் சொல்கிறேன், அமாவாசை வரைக்கும் கேப் விட்டுரு. அமாவாசைக்கு இங்கே வந்துட்டு நீ போகிறக்குள்ளேயே தகவல் வந்துடும். உனக்கு சம்மந்திக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னு உன் கண்ணு முன்னாடி காட்டணும். அவளுக்கு அடித்தா மட்டும்தான் அவன் சொன்னபடி கேட்பேன், அப்படி தானே? அப்படியே இல்லையா? அதனால் நான் அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். உன்னை உன் மகனுக்கு கொடுத்துடணும். உன்னை உன்னோட இருப்பிடத்துக்கு வச்சிடணும். சாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? மறுபடி கருப்பசாமி அவினாசி வளையம் போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். என்ன கட்டிகிட்ருக்க? பூ கட்டிகிட்ருக்க. பூக்கடை வச்சுருக்க. அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்து இப்போ கடன் தொல்லை கொஞ்சம் எச்சாகி போச்சுப்பா. கடன் தொல்லை எச்சாகி போச்சு. அதனால் நானும் எத்தனை சமாளித்து பார்த்தா அதுவும் ஒரு முன்னேற்றம் எதுவும் என் கண்ணுக்கு தென்படலை. அதனால கடன்லேருந்து எனக்கு மீட்டு கொடுக்கணும், நல்லா வியாபாரத்தையும் கொடுக்கணும், அதே மாதிரி என் பிள்ளைகளையும் நல்லபடியாக வச்சுருக்கணும், அப்படி தானே? போய் காலில் விழுந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல என் பாதத்தில் விலகிற மாதிரி எனக்கு ஒரு 2 மாலை நீ தான் கட்டணும். கட்டுவில்லை? எப்படிப்பா? 3 வேணுமாம்மா. 3 மாலை. எனக்கு கனியில் ஒரு மாலை, எனக்கு பாட்டில் சுருட்டும் மாலை, எதுவாக இருந்தாலும் நீ தான் கட்டணும். கட்டுவில்லை? ஆளை போட்டு தான் கட்டணும். முழுசாக நான் கட்டி எனக்கு பழக்கம் இல்லை. கட்டியிருக்கே இல்லையா? பூ கட்டுவேன், அதைத்தான் சொன்னேன். மாலை கட்டி பழக்கம் இல்லை. இருந்தாலும் ஒரு 4 பூவாவதும் கட்டிடு. சரியா? நான் ஒடியாந்து மறுபடியும் கடையில் பார்த்தேன், நீ மாலை நல்லா வேகமாக கட்டுவியன்னு. மாலை கட்டுறமே என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் ஒரு 4 பூ சாங்கீதத்துக்கு கட்டிடு. மிச்சதை
ஆளை விட்டு கட்டிடு. உன் கடையில் கட்டி நீ கொண்டாந்து எனக்கு போடு. நீ எதிர்பார்த்த மாதிரி அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே படிப்படியாக கடனையும் கட்டுறதுக்குன்னு வழி, நிறையா வேலை ஆர்டர் வர்ற மாதிரி, பூரா பூ மாலையை ஆர்டர் வர்ற மாதிரி உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்து அதில் கடனையும் கட்டி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி குறுக்கு வழியில் போனால் நமக்கு வருமானம் வருமா அப்படின்னு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவுமே கண்ணுக்கு தென்படலைப்பா. அதனால் புதுசாக யாராச்சும் ஒரு ஐடியா கொடுத்தாலும் கூட பணம் கொடுக்கல் வாங்கல் பணம் அது சரி வராது. கொடுக்கல் வாங்கல் கொடுத்துருக்கியா? அது ஆகாது. நீ கடன் வாங்கிறது வாங்கு, அதை நான் கட்டியும் கொடுத்துருவேன். புதுசாக வருங்கிறதுனால முன்கூட்டி சொல்கிறேன். உன்னை நான் சிலம்ப இன்னும் 3 மாதத்தில் சிலம்ப வச்சுருப்பேன், வருமானம் நல்லா வர்ற மாதிரி. அப்படிங்கும்போது அது புதுசாக ஒரு ஐடியா வரும். அதே மாதிரி புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் வரும். அதுவும் என்ன கேட்காம தொடங்கக்கூடாது. உனக்கு தேவை பூ வியாபாரம், கடனை கட்டி நிம்மதியான வாழ்க்கை. அதே மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரமான ஒரு இடம், வீடு கட்டி சொந்த வீட்டில் அதே இடத்துல நிலநாட்டி இருக்கணும். அதுக்குண்டான வழி அடுத்த 11 மாதத்துலேருந்து 2.25 வருஷத்துக்குள்ளே உனக்கு அதை சரி பண்ணி கொடுத்துறேன். ஏன் நான் சொன்னதை கடைபிடிச்சி வந்தேன்னா வருமானத்தை உனக்கு எச்சு பண்ணி கொடுத்துறேன். 3 மாதத்தில் வர வியாழக்கிழமைக்கு எனக்கு கொண்டாந்து கொடுத்துடணும். கொண்டாந்து கொடுத்துருவீங்கள? நான் கருப்பசாமி அமைச்சு தருவா. கடனுக்கு தான் உத்தரவு. நீ 3 அதுக்கு தான் பாதத்தில் விழுகிற மாதிரி கொண்டு வர சொல்லியிருக்கேன். கொண்டுட்டு வந்துடு. அப்புறம் இன்னொன்று என்ன மாலை கேட்டேன், கனி மாலை கேட்டிருக்கேன். அது உன் மகனுக்கு தான் இருந்தாலும் உத்தரவு இல்லை. வியாழக்கிழமை நான் கூப்பிட்டு சொல்கிறேன். நீயா சொல்லி நான் சொல்லக்கூடாது. இந்த ஒன்றை 4 அறுத்து கடையில் போட்டுரு, ஒன்றை இருப்பிடத்தில் வச்சிரு. இதை சாப்பிட்ரு உள்ள. நான் கருப்பசாமி கூடவே வரம்பு துருவா வழக்காடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி, திருச்செங்கோடு வச்சு நானும் ஆடு மாடெல்லாம் வச்சு கட்டட தொழிலும் வேலை செஞ்சு நீ ஆடு மாடு வச்சுருக்கிறியாப்பா? இடம் பேஸ்மட்டத்தோடு நிற்கிது. யாருது? கருப்பசாமி. உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இப்போ பேஸ்மட்டத்தோடு நிற்கிது. அதை ஒரு கல்லாவது விண்ணம் பண்ணணும் மேடமானே. என்ன பண்ணுறது? ஏதோ ஒரு கல்லை மட்டும் எடுத்துடணும், அதுலேருந்து எடுக்கணும். அதை எடுத்து கொண்டுட்டு நான் கொடுக்குற கனியோடு கொண்டுட்டு போய் ஓடுற தண்ணியில் கொண்டுட்டு போய் விடணும். விட்டுலாம்ல? எப்போ வண்டி விடுவேன்? 3 நாள் டைம். அப்படிச்சு கேட்குறியா? சரி, போய் காலைல விழுந்துட்டு அதையும் பார்த்துருவோம். சரி, உனக்கு மேற்க தான் பிரச்சனை. உனக்கு நீ இருக்கிற இடத்துலேருந்து மேற்கு திசையில் தான் பிரச்சனையே வருது. அதனால் மேற்கு இருந்து எடுத்துரு. சரியா? மேற்கு இருந்து எடுத்துரு. நீ யார் சொன்னா? எதுக்கு எடுக்கணும்னு சொன்னா? சரி சரி, இப்போ நீ நான் சொல்கிறத கேட்குறியா இல்லை நீ அவன் சொல்கிறத கேட்குறியா? அப்போ நான் சொல்கிறது மேற்கு திசையில் மூலையில் இருக்கிறத எடுத்துரு. ஒரு கல் எடுத்துரு. சரியா? அவன் எப்போ சொன்னான்? கட்டி 20 நாளாக சொன்னேன். இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு? 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ நீ அப்போயே செஞ்சுருக்கணும்ல. அதனால அதை விட்டுரு. இப்போ நான் சொன்னதை செய். ஒரு கல் மட்டும் எடுத்துரு. நான் கொடுக்குறத கொண்டுட்டு போய் கனியோடு கொண்டுட்டு போய் ஓடுற தண்ணியில் விட்டுறணும். எனக்குள்ள பிரச்சனையை தீர்த்து கொடுத்துரு. நானும் 4 பேருக்கு போல் மறுபடியும் பழைய நிலைமைக்கு நம்ம மில்லுக்கு வேலைக்கு போனோம், எல்லாம் போனோம். மாடு கண்ணை வச்சு நம்ம மேடேறி வந்துடலான்னு ஒரு முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சி பகுதி தூரம் பலன் அளிச்சுது, பகுதிக்கு மேலே பலன் இல்லை. அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு பலனையும் கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்து 4 பேருக்கு போல் கடனை கட்டி, கடன் நெருக்கடியாக இருக்குது, அதை கடனை படிப்படியாக உனக்கு கட்டி கொடுத்துடலாம். மொதல் விஷயம் கல்லை கொண்டுட்டு போய் ஓடுற தண்ணியில் நாளைக்கே விட்டாலும் சரி, விட்டுறணும். சரியா? அதில் என்ன இடைஞ்சல் இருந்தாலும் உனக்கு மாற்றி அமைச்சிட்றேன். ஒரு 6 மாதத்துலேருந்து 9 மாதத்துக்குள்ளே அந்த வீடு கட்டுறதுக்குள்ள வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். சரியா? ஓடுற தண்ணியில் தான் விடணும். ஓடுற தண்ணியில் தான் விடணும். மேலேருந்து தூக்கியெல்லாம் போடக்கூடாது. சரியா? நான் கொடுக்குற கனியோட கொண்டு போட்டு உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். நான் தான் இன்னையிலேருந்து நான் படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்துறேன். உனக்கு குறவழிக்கு வந்துருச்சு, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொடுத்துட்றேன். அதே போல் என்ன கேட்காம முடியும் விடக்கூடாது. ஆதாரோட ஐடியாவோட முடிவிட்டுருக்கேன்.
சரி, இப்போ விட்டதையும் உனக்கு சரியாக போயிடுச்சா? அதனால் மொதல் விஷயம் அவன் அதையும் போய் எடுத்துகிட்டு வந்துடணும். சரியா? எனக்கு அமாவாசை வர்றதுக்குள்ளே நீ இப்போ எங்கே திருச்செந்தூருக்கா? என்ன ஊருக்கு பிடிச்சிருக்க? திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு போய் முடி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வர அமாவாசைக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடணும். சரியா? அதுக்குள்ளே நான் போய் அமாவாசை வரைக்கும் இப்போதைக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறேன். அமாவாசையிலேருந்து அடுத்து உனக்கு கடன் பிரச்சனை படிப்படியாக குறையிருக்குண்டான வழி உனக்கு அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். ஆக மொத்தம் இந்த வருஷம் பிறக்கிறது ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். இந்த 2025 முடிகிறதுக்குள்ளே கடனையும் தீர்த்து உனக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு வழி பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு அமைச்சா போதுமா? நான் அதை அமைச்சு கொடுத்துட்றேன். ஆக மொத்தம் இப்போ ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கேன். ஆக மொத்தம் இன்னும் 2 மாதத்துக்குள்ளே எல்லாம் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஜாதகத்தையெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக போட்டுட்டு ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னாலுமே என்னை வந்து கேட்டு போயிடும். ஒரு கல்யாணம் பண்ணணும் என் மகனுக்கு அப்படின்னா பொருத்தம் பார்க்குறதுக்கு தான் ஜாதகம் எடுக்கணும். சரியா? ஒவ்வொருத்தன் ஐடியாவை கேட்டு ஒவ்வொரு விளக்கமாக பண்ணி நீ இப்போ கூறுகட்டு போய் உட்காந்துருக்க. அப்படியே இல்லையா? அதனால் இந்நேரம் விட்டுருந்தா உன்னோட மகனையும் நீ மிஸ் பண்ணியிருப்ப. அதனால் என்னை கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நேராக என்னை வந்து பார். நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? என் ஆலயத்தை ஒரு 13 டைம் போய் சுற்றிட்டு போய்ப்பார். உனக்கு எந்த இடத்துல அங்கே தோணுதோ 3 பக்கம் எடுத்துரு. 3மே கருப்பு துணியில் தான் எடுக்கணும். 3 பக்கம் ஒவ்வொரு கனியை போடுறேன். அப்படியே மண்ணோடு அள்ளுறேன். அள்ளி துணியில் போட்டு கட்டிடுறேன். அப்படியே அள்ளணும். ஒரே துணியில் கட்டிடு. ஒரே இடத்த பிரச்சனையாக இருக்கிற இடமும் அதுவும் கொண்டாந்து கொடுத்துரு. நீ நினச்சது போலயே நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்தேன். ஒரு இடத்துல அது மட்டும் ஒரு இடம். இது வந்து உன்னோட ஆலயத்துக்கு. சரியா? மடித்து வச்சுட்டு வா. திருப்படத்துக்கு இது 3 பக்கம் ஒரே இடத்துக்கு எடுக்கிறதுக்கு. இதையை வந்து பிரச்சனையாக இருக்கிற இடத்துக்கு இது இப்போ மறக்காமல் அள்ளிட்டு வந்து கொடு. வியாழக்கிழமை எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. நீ எதிர்பார்த்தது போல நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்து நீ நினச்ச மாதிரியே 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நீ நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து பேரை கெடுக்காமல் வாழ வச்சு கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு தரம்போம். வர கருப்பசாமி மறுபடி வாரணாசி பாளையம் பிரிவு போயிடுச்சு. அப்படியாப்பா? சரி, நீ பார்த்து என்ன முடிவெடுத்தாலும் சரி. உன் குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் உடல்நிலையிலையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து உனக்கு வேலையும் நல்லா அமைச்சு கொடுத்து பழைய நிலைமைக்கு வீடு கட்டி வித்தரலாமா? அப்படி தானே? அதே மாதிரி வீடு கட்டி விற்கிறதுக்கு மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தரேன். அதிலலாம் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் சரிப்பா. அப்படியா? இப்போ எனக்கு போட்டு வச்சுருக்கலடாமாண்ணே, எனக்கு போட்டு வச்சுருக்கீல்ல, அதுலேருந்து நீ எடுத்து செலவு பண்ணியா 2 பேர்த்தில் யாராவது? வேறு யார் எடுத்தது? இல்லையே. நான் அது தெரிஞ்சு தான் கேட்டேன் வேறு யார் எடுத்ததுன்னு. நீ அது கவனமாக பார்த்துக்க. ஆக மொத்தம் ஒன்று போயிருக்குது. போனால் உனக்கு தான் கஷ்டத்தை நான் கொடுப்பேன். அதனால் உனக்கு நான் சொல்கிற டைமுக்கு அப்புறம் கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு நீ வாக்கில் வந்துடு. சரியா? எங்கே கொடுத்தையோ அங்கே தான் போகணும். அதே போல் உனக்கு நான் வீடு கட்டி விற்கிற அளவுக்கு நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்துட்றேன். அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி உனக்கு நல்ல வாரிசும் கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். சரியா? இருந்து பார்த்துட்டு போயிடு. நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு வாரிசுக்கு டைம் எழுதி வச்சுருக்கேன். சரியா? வர அமாவாசனைக்கு டைம் குறிச்சிடுவேன். டைம் குறிச்சாச்சுன்னா நீ நினச்ச மாதிரி நான் கருப்பேன். உனக்கு வாரிசு கொடுத்து வீடு கட்டி வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடும் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக பழைய நிலைமைக்கு உனக்கு மறுபடியும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். தாராளமாக அமைச்சிக்கலாம். அதுக்கு தான் நான் தான் உனக்கு கொடுக்குறேன். நான் உனக்கு கருப்பை காப்பாற்றியும் கொடுத்துறேன். கவலையே பட வேண்டாம். இன்னையிலேருந்து தொழிலில் பஞ்சம் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரி, நான் வந்து உனக்கு வாரிசு கொடுத்து அதுக்கப்புறம் நீ வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போனோம், எதுவுமே ஆன முன்னேற்றம் தெரியல. பெருசாக கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை. இருந்தாலும் பார்க்குறேன்னு அங்கேயும் மோதி பார்த்துட்டு வந்துட்டியில். நான் கொடுத்ததுக்கப்புறம் என் பேரை வச்சு கொடுத்து அதுக்கப்புறம் வைக்க சொன்னேன். நீ உன் தொழில் பண்ணோம். தொழில் ஒரு வீடு விலையை விற்றுறோம், கட்டி விற்றுறோம். அதுக்கு நான் என்னென்ன பண்ண சொல்கிறேன்னா அது அப்போ அது தனியாக பண்ணிடு. இது செப்பரேட் பண்ணுறது அது செப்பரேட் பண்ண வேண்டியது. சரியா? நாங்கள் அரைப்பம் கூடவே இருக்கிறப்போ கருப்பசாமி மறுபடியும் சத்தியமங்கலம் போயிடுச்சு. எனக்கு உடல்நிலையில் வந்து சரியில்லைப்பா. உடல்நிலையில் சரியில்லை.
அப்படி தானே? அதனால் நான் சொந்த வீட்டுக்கு போனதுலேருந்து எனக்கு உடல்நிலையில் சரியில்லாமல் இருக்குது. அதனால் மறுபடியும் வீடு மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்து அமையக்கூடாது. அப்படி தானே? அதனால் கருப்பசாமி நான் தான் அந்த வீட்டுக்கு போக சொல்லியிருக்கேன். அது எப்படி பிரச்சனை வந்தால் நான் விட்டுருவேன். அதனால் ஓடி போய் காலில் விழுந்துட்டு வா. எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கு நேற்றே இடைஞ்சல் வரும்னு தெரிஞ்சு தான் நான் இன்றைக்கி வர சொன்னேன். சரியா? அதனால் வீட்டை பற்றியெல்லாம் இன்னையிலேருந்து எதுவும் யோசிக்கக்கூடாது. உனக்கு உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனை இன்றைக்கே சரி பண்ணி கொடுத்துட்றப்போ. இதை போய் பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு, பகுதியை சாப்பிட்ரு. அடுத்த 3 நாளைக்கு இது. சரியா? இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி பரிபூர்ணமாக உனக்கு குணப்படுத்தியாச்சு. வீட்டை பற்றியெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம். இதை வீட்டில் கட்டி விட்டுரு. நான் கூடவே வரம்போ ஒரு அம்மாவாசைக்கு என்ன வந்து பாரு. இன்னையிலேருந்து சரியாக போயிரும்போ. அம்மாவாசைக்கு என்ன வந்து பாரு. நாளைக்கு என் மகனுக்கு மட்டும் கூப்பிட்டு தகவல் சொல்லிடு.